இந்த சட்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க கொஷின் இதுதான். 2x² + 17/6x + 1 × 3/2x² + 4x + 2 × 4/3x² + 11/3x + 2. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் நம்மளுக்கு வந்து p/q ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஸோ 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். 12x² + 17x + 6/6. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3x² + 4 2s are 8 + 2 2s are 4/2. இங்கே 3 இருக்கிறதுனால 4x² + 11x 3 2s are 6/3. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஷினாக வந்திருக்குது. இப்போது இங்கே ஒரு 6 இருக்குது. 2 3s are 6. 2 6க்கு ஒரு 6 ரூட் அவுட்டு வெளில வந்துடும். ஸோ ரூட்டுக்குள்ளே இப்போ இதுதான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே ஃபேக்டரைஸ் மெத்தடில் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 3க்குமே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். அதில் 1 டைம் வெளியில் எடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடச்சிரும். இதில் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின சம்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் ஃபேக்டரைஸுங்கிற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சம்ஸ் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.